ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வங்கதேசத்தில் 25 வயதுள்ள ஹிந்து பெண் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆட்சி செய்தபோது ஹிந்துக்கள் மீதான வன்முறை அதிகரித்தது. இப்போது அவரது ஆட்சி முடிந்து கடந்த வாரம் வங்கதேச தேசியவாத கட்சி தலைமையிலான கூட்டணி அரசு அமைந்துள்ளது. இதையடுத்து சிறுபான்மையினரான ஹிந்துக்கள் மீதான தாக்குதல் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் புதிய அரசு அமைந்த ஒரே வாரத்தில் ஹிந்து பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சன்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 வயது பெண் இசை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போது அவரை 3 ஆண்கள் கடத்திச் சென்று கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். வங்கதேசத்தின் பிரதமராக ஷேக் ஹசீனா பதவி விலகிய ஆகஸ்ட் 4 இருந்து ஆகஸ்ட் 20 தேதிக்குள் மட்டும் நாடு முழுவதும் மொத்தம் 2010 வகுப்புவாத வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று பங்களாதேஷ் ஹிந்து புத்திஸ்ட் கிறிஸ்டியன் யூனிட்டி கவுன்சில் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 2 இருந்து ஜனவரி 5 தேதி வரையிலான 35 நாட்களில் மட்டும் 11 ஹிந்துக்கள் கொல்லப்பட்டுள்ளனர்.